அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு. நமக்கு சந்தோஷம். ஏன்னா நிறைய நேரம் தூங்கலாம். அன்னைக்கு அலாரம் கூட வைக்கல. அலாரம் கூட வைக்காதனால மணியை பார்த்தா மணி 9. அப்பப்பா இவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோமா அப்படின்னு படன்னு முதல்ல காப்பியை போட்டுட்டேன். ஏன்னா காலையில் எழுப்பணும் பசிக்குன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு நல்லா பசிக்கும். நான் சீக்கிரமே எழுப்பி செஞ்சு வச்சேன்னா யாருக்கும் பசிக்காது. என்றைக்கு நான் செய்யாமல் இருக்கணும் அன்றைக்கி எல்லாருக்கும் பசி வந்துடும். அதே மாதிரி இன்றைக்கும் உடனே பசிக்குன்னு சொன்னதுனால சரி இனி ஒத்தையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம். நான் தோசை சுட்டேன், கொஞ்ச நேரம் சுட்டேன். அதுக்கப்புறமா மூத்தவளை கூப்பிட்டு வந்து நீயே தோசை சுடு, நான் தக்காளி சட்னி வைக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தக்காளி சட்னி வைக்க, அவள் தோசையை சுட பால் வேற பொங்கி கீழே வடிஞ்சிடுச்சு. அதை பார்த்துக்கிறதுக்கு 2வது உள்ளவளை கொண்டு விட்டேன். இதையாவது நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ 3 பேரும் சேர்ந்து 1/4 மணி நேரத்தில் சமையலை முடிச்சிட்டோம். சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. காலையில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. மதியத்துக்குன்னு யோசிக்கலை என்ன சமைக்கலாம் அப்படின்னு, இனி தான் யோசிக்கணும். காலையில் உள்ளதே பெரும்பாடு. சரி எப்படியோ காலையில் உள்ளதை முடிச்சுட்டு சின்னவளை பாத்திரம் கழுவ வச்சுட்டேன். ஏன்னா பாத்திரம் நிறைய விழுந்து அந்தந்த டைமில் உள்ள பாத்திரத்தை கழுவி வச்சா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அவளை பாத்திரம் கழுவ வச்சுட்டேன். சரி பிள்ளைங்க சொன்னாங்க அம்மா வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து சமைச்சோம், நம்ம 3 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 3 பேரும் அப்போ பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்ட்டு 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம். 3 பேரும் சேர்ந்து தான் உட்காந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டிவி ஓடிட்டு இருந்ததுனால ஒவ்வொரு ஆளாக சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிட்டு, சரி நம்ம மட்டும் ஏன் இனி தனியாக சாப்பிடுவோம், இப்போ நம்மளாம் அப்படியே சுற்றி சாப்பிடுவோம். நானும் அங்கே போய் உட்காந்துச்சு.